அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் யாப்பிலக்கண வகுப்புல செய்யுளின் முதன்மையான 6 உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை ஆகியவற்றுள் எழுத்து, அசை, சீர், தளை ஆகிய 4னையும் பார்த்துள்ளோம். இப்பொழுது 5வது உறுப்பான அடி என்பதற்கு வருகிறோம். அடி அப்படின்னா என்னன்னா, நம்ம உரைநடை எழுதும் பொழுது 1 வரி, 2 வரி அப்படின்னு சொல்றோம். அதுபோல பாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வரின்றது அத அடின்னு சொல்றோம். இந்த அடிகள்ல இருக்கக்கூடிய சீர்களோட எண்ணிக்கையை பொறுத்து இந்த அடியோட வகை மாறுபடுகிறது. தொல்காப்பியர் என்ன குறிக்கிறார்னா, அடின்றது 4 சீர்கள் கொண்டது அப்படின்னு ஒரு அளவு குடுத்துறாரு பொதுவா அடிக்கு. எப்படி நம்ம பழம் அப்படின்னா வாழைப்பழத்தை குறிக்கிறோமோ, பூ அப்படின்னா தாமரை பூன்னு பார்த்தோமோ, அதுபோல அடினா 4 சீர்கள் கொண்டது அடி. அடிகளுக்கு அளவு 4 சீர்கள் அப்படின்றதுனால 4 சீர்கள் கொண்ட அடியை இந்த காலத்துல அளவடி அப்படின்னு குறிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவடியிலிருந்து ஒரு சீர் சிந்தி, அதாவது ஒரு சீர் குறைந்து அமைவது சிந்தடி. அதாவது 3 சீர்கள் கொண்ட அடிக்கு பெயர் சிந்தடி. அந்த சிந்தடியினும் குறைந்து குறுகி வரக்கூடியது குறளடி. அதாவது 2 சீர்கள் மட்டுமே கொண்ட அடி குறளடி அப்படின்னு சொல்றோம். இப்போ அளவடியிலிருந்து நீண்டு வரக்கூடியது 5 சீர்கள் கொண்ட அடிக்கு பெயர் நெடில் அடி. நெடில் அப்படின்றது நீட்சியை குறித்து வந்தது. அதனினும் மிகுதியாக நீண்டு 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர் எண்ணிக்கை கொண்ட அடிகளுக்கு பெயர் கழி நெடில் அடி. அதாவது மிக நீண்ட அடி அப்படின்னு பொருள். இப்போ கழி அப்படின்ற சொல் ஒரு உரிச்சொல். இது மிகுதியை குறிக்கக்கூடிய உரிச்சொல். நீங்க உரியல் தொல்காப்பியத்திலயோ நன்னூல்லையோ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி இந்த 6ம் மிகுதியை காட்டக்கூடிய உரிச்சொற்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுல கழி அப்படின்றது ஒரு மிகுதியை காட்டக்கூடிய உரிச்சொல். கழி நெடிலடிங்கிறது மிக நீண்ட அடி அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. இப்ப பாக்கள்ல 4 வகை உண்டு. அகவட்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று. அவற்றுள் அகவட்பாக்கள், அதாவது மிக எளிமையான பாவகையான அகவட்பாக்கள் எழுதும் பொழுது குறளடிகள், சிந்தடிகள், அளவடிகள் இந்த மூன்றை பற்றி மட்டுமே தெரிந்து கொண்டால் போதுமானது. இவை 3 மட்டுமே வர முடியும் அகவட்பாக்கள்ல. வெண்பாக்கள்ல எழுதுனீங்கன்னா அளவடிகளும் சிந்தடிகளும் வரும். அதாவது 4 சீரடி அடிகளும் 3 சீரடிகளும் வரும். இன்னொரு கருத்து அடிகளை பற்றி பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஈற்றடி, ஈற்றயலடி அப்படின்றது ஒரு பாடலோட இறுதியில் வரக்கூடிய அடி ஈற்றடின்னு சொல்றோம். அதற்கு முந்தைய அடிய ஈற்றயலடி அப்படின்னு சொல்றோம். எப்படி ஈற்றுச்சீர், ஈற்றயற்சீர்னு பார்த்தோமோ அதே போல ஈற்றடி, ஈற்றயலடி அப்படின்னு இங்க அடிகள் பத்தி பார்க்கும்போது பார்க்கிறோம். இது போக இன்னொரு கருத்து கூன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கூன் அப்படின்றது என்னன்னா தனிச்சொல். அங்கங்க வரத பார்த்திருப்பீங்க சில பாக்கள்லாம் படிக்கும் பொழுது. மரபு பாக்கள்ல பொதுவாவே இந்த கூன் என்ற தனிச்சொல் அங்கங்க வரலாம். இது எதுக்காக பயன்படுத்துவோம்னா, ஒரு பொருள் அல்லது நயம் சார்ந்த பகுப்புக்கு அல்லது சொல்பவர், கேட்பவர், செய்பவர் போன்ற மக்கள் சார்ந்த பகுப்புக்கு, யானே அப்படின்னு சொல்லி ஒரு 4 அடிகள், அப்புறம் அவனே இதெல்லாம் செய்தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு 4 அடிகள். இந்த மாதிரியான பகுப்புக்கு இதுக்கெல்லாம் நம்ம கூன் என்ற தனிச்சொல்லை பயன்படுத்துவோம். இது ஒரே ஒரு சீர் மட்டும்தான் வரும். இந்த ஒரு சீர் எவ்வளவு நீளமான சீராக வேண்டுமானாலும் மாறலாம். ஓரசை சீரா இருக்கலாம், ஈரசை சீரா இருக்கலாம், மூவசை சீரா இருக்கலாம், நாலசை சீராக கூட இருக்கலாம். இதுதான் அடிகள் பத்தின கருத்து. நன்றி.